அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே ஈஸ்வரா என்று நினைவு கொண்டு வந்து உணர்வின் மொழியை எழுப்புவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து அவர்களை முதல் தெய்வங்களாக வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நம் கண்ணின் நினைவை வானமண்டலத்திலே விண்ணிலை செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக பேரருள் பேரொழியாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவுகளை செலுத்தி நம் கண்களின் நினைவை துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றை செய்து துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிப்போம். ஒரு நிமிடம். இப்பொழுது நம் நினைவை புருவ மத்தியிலே செலுத்தி ஈஸ்வரா என்று நம் உயிரோடு ஒன்றி நம் பாடலிலே பாடுவது போன்று என்னை ஆட்கொண்டு அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா என்று நம் உயிரோடு ஒன்றி அந்த உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈசனிடம் வேண்டி உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் அனைவருமே இழுத்து கவர்ந்து சுவாசித்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து
எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவாணுக்கள் ஜீவான்மாக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஆலயங்களிலே காட்டப்படும் பொழுது குடமுழுக்கிட்டு கும்பாவி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஞானிகளும் அதை செயல் ரூபமாக வழிபடுத்தி சென்றுள்ளார்கள். நமது குருநாதரும் இதை சொல்லியுள்ளார். ஆக குடமுழுக்கிட்டு கும்பாபிஷேகம் செய்வது என்றால் இப்பொழுது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை உயிர் வழியாக, அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய உச்சியின் வழியாக அங்கே குடமுழுக்கிட்டு கும்பாபிஷேகம், இந்த உடலில் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை, அந்த அணுக்களை எல்லாம் நாம் இந்த உயிரான ஈசனின் துணை கொண்டு எல்லா அணுக்களையும் இந்த உயிரை போன்ற ஒளியான அணுக்களாக பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகஸ்தியன் அவன் எவ்வாறு விண்ணுலக ஆற்றலை கவர்ந்து தன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை மின் அணுக்களாக, அந்த மின் கதிர்களை அவன் சுவாசித்து எல்லா அணுக்களையுமே பேரருள் பேரொளியாக இந்த உயிரை போன்ற எவ்வாறு சொலித்திடும் நிலைகளாக அவன் உருவாக்கினானோ அதைத்தான் குடமுழுக்கிட்டே கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்வதனுடைய உட்பொருள். அதை நாம் உச்சி வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை, அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் ஒளி கற்றைகளை, அந்த ஒளி கதிர்களை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்குள்ளும் அதை பெரும்படி செய்து அதை நாம் உள்முகமாக அந்த அணுக்களுக்குள் அதை பாய்ச்சி நாம் இன்று விஞ்ஞான ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விளக்கிலிருந்து ஒளி அதை கட்டுப்பாடாக வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஒளி கற்றைகளாக நாம் எப்படி கண்ணுற்று பார்க்கப்படும் போது தெரிகின்றதோ இதை போன்றுதான் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் அந்த ஒளி கற்றைகளை, ஒளி கதிர்களை, அகஸ்தியன் சுவாசித்த அந்த மின் கதிர்களை நம் தலையிலிருந்து கால் வரையும் அபிஷேகமாக, ஆராதனையாக இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு, அதாவது உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்திற்குள்
அதை நமது குருநாதர் உபதேச வாயிலாக சொல்லப்படும் பொழுது, தாகத்திற்கு எவ்வாறு நீரை அருந்துகின்றீர்களோ அதை போன்று துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை தாகத்திற்கு நீர் அருந்துவது போன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நீரை போன்று தாகத்தை தணிக்க அதை பருக வேண்டும் என்று உபதேச வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஆக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை, அந்த ஒளியான உணர்வுகளை, நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையுமே ஒளியான அணுக்களாக அதை நாம் மாற்றி அமைக்கக்கூடிய செயலாகத்தான் ஆத்ம சுத்தி என்று நம் 6வது அறிவை அதை சீராக பயன்படுத்தி நம்மை காக்கக்கூடிய சக்தியாக, நம்மை உயர்த்தக்கூடிய சக்தியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய சக்தியாக, மனிதன் என்ற முழுமையை பெறக்கூடிய சக்தியாக, அந்த சிருஷ்டிக்கும் பிரம்மா என்று முழு முதற் கடவுள் என்று மனிதனாக சொல்லப்பட்டதனுடைய நிலைகளை நாம் அனைவரும் அந்த தெய்வீக குணங்களை வளர்த்து, தெய்வீக பண்புகளை வளர்த்து, தெய்வீக சக்திகளாக நமக்குள் பெருக்கி, நம் பார்வையால், பேச்சால், மூச்சால் நாம் சந்தித்தோர், நம்மை சந்தித்தவர்கள், நாம் பார்ப்போர், நம்மை பார்ப்போர், நாம் நினைப்போர், நம்மை நினைப்போர் எல்லோருக்கும் நாம் பெறக்கூடிய இந்த உயர்ந்த சக்தியை எல்லோருக்கும் கிடைக்க செய்யக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான படைப்பாக நாம் உருவாக்கக்கூடிய சக்தியாக, ஞானியாக அத்தகைய நிலையில் பெற வேண்டும் என்பதைத்தான் நம் தலையில் இருந்து கால்வரை உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேருடைய அபிஷேகமாக, கும்பாபிஷேகம் என்று அதை காட்டினார்கள் ஞானிகள். இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் உயிரால், நாம் இன்றைய தினம் இப்பொழுது இரவு நேரத்திலே இந்த பயிற்சியாக நாம் எடுத்துக்கொண்டிருந்தாலும், இன்று காலையில் இருந்து இந்த நேரம் வரை யாரையெல்லாம் சந்தித்தோமோ, யாரிடமெல்லாம் நாம் எத்தனையோ உணர்வுகளை பேசினோமோ, கலந்து உறவாடினோமோ, அதில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. நம்மை அறியாது இயக்கக்கூடிய எத்தனையோ உணர்வுகள், எண்ணிலடங்காத உணர்வுகள் உண்டு. அவை அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் சக்தியாக, அதையெல்லாம் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக மாற்றி அமைப்பதற்குத்தான். என்றால் புறத்திலிருந்து நாம் கவர்ந்த உணர்வுகள் தான் இந்த உடலிலே அணுக்களாக, ஜீவ அணுக்களாக விளைகின்றது. அந்த ஜீவ அணுக்களுக்கு நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி முழுமையாக பெறச் செய்ய வேண்டும் என்றால், நாம் யாரையெல்லாம் இன்று சந்தித்தோமோ, பழகினோமோ, பேசினோமோ, நம் குடும்பத்திலாகட்டும், அல்லது நாம் தெருவிலே வசிக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களையெல்லாம் நினைவு கொண்டு வந்து ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து, அந்த உடலை ஆலயமாக மதித்து, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒரு நிமிடம் இப்பொழுது இயங்கி தியானிப்போம். ஆனால் இதில் உள்ள மூலக்கூறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது செய்யும் பொழுது, முதலிலே அந்த சக்திகளை நாம் தான் பெறுகின்றோம். நம்முடைய இரத்தத்திலே தான் கலக்கப்படுகின்றது, நம்முடைய உடலிலே தான் அந்த சக்தி சேருகின்றது, நமக்குள் தான் அந்த சக்தி விளைகின்றது, நமது உயிர் நமக்குள் அதை உருவாக்குகின்றது. ஆகவே புறநிலைகளில் நாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், என் பார்வை அவர்களை புனிதப்படுத்த வேண்டும், என் சொல் அவர்களை மகிழ்ச்சியூட்ட செய்ய வேண்டும் என்று நம் புறத்திலே நினைவை செலுத்தினாலும் அந்த உணர்வுகள் நமக்குள் தான் ஜீவன் பெறுகின்றது. இதை எதற்காக சொல்லுகிறார் குருநாதர் என்றால், அவர்களை திருத்த அல்ல, அவர்களை மாற்ற அல்ல, நாம் நம்முடைய சந்தர்ப்பத்தில் நுகர்ந்த உணர்வுகள், சலிப்போ சஞ்சலமோ, அந்த நேரத்தில் எடுத்துக்கொண்ட கோபமோ வேதனையோ பயமோ, இப்படி எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் நம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை, நல்ல எண்ணங்களை மூடி மறைக்கின்றது.
இதை உபதேசத்திலே தெளிவாகவே சொல்லுகின்றார். எம்முடைய உபதேசங்களை நீங்கள் மணிக்கணக்காக கேட்டாலும் நான் ஒருவன் தான் அதை பேசுகின்றேன். ஆனால் அதை கேட்டு நீங்கள் அடுத்து மற்றவர்களை சந்திக்கப்படும் பொழுது எண்ணில் அடங்காத உணர்வுகள் உங்களுக்குள் வருகின்றது. நான் பேசிய நான் உங்களுக்கு உணர்த்திய அந்த உணர்வுகளை அது மூடி மறைத்து விடுகின்றது. ஆக அந்த மூடி மறைத்த நிலைகளை மீண்டும் தூய்மைப்படுத்த மீண்டும் மீண்டும் தூய்மைப்படுத்த அந்த உயர்ந்த சக்தி பெறுவதற்குத்தான் இந்த ஆத்மசக்தி பயிற்சியை மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக யாருமே செய்யாத அதை நம் குருநாதர் காட்டிய வழியில் மிக மிக சக்தி வாய்ந்ததாக வெறும் சொல்லாக வாக்காக உங்களிடம் சொல்லி உயர்ந்த சக்தியாக உயர்ந்த ஆயுதமாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் சற்று முன் இந்த ஆத்மசக்தி பயிற்சிக்கு முன் குரு கொடுத்த உபதேசத்தை கேட்டிருப்பீர்கள். அதனால்தான் குரு நம்மிடம் அடிக்கடி சொல்வது, கஷ்டங்களை பற்றி திரும்ப திரும்ப எண்ணாதீர்கள், துன்பங்களை பற்றி திரும்ப திரும்ப எண்ணாதீர்கள், உங்கள் குடும்பத்திலோ மற்ற குறைகள் ஏதாவது இருந்தால் அதையே மீண்டும் மீண்டும் எண்ணாதீர்கள். ஏனென்றால் விதி என்பது மிகவும் வலிமையானது. ஏனென்றால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் சுவாசித்த உணர்வு தான் உயிரால் அது உருவாக்கப்பட்டு வினையாக மாறுகின்றது. அதைத்தான் ஊழ் வினை என்று சொல்லுகின்றோம். ஆக சிறு வயதிலிருந்து நாம் அறியாமல் செய்த இந்த மாதிரி சில நம்மை அறியாமலே பூச்சிகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ அல்லது நம்மை அறியாமல் மற்ற மனிதர்களிடம் கூட சில நேரம் அவர்கள் மனம் மிகவும் புண்படியும்படி ஏதாவது செய்திருப்போம். அவர்கள் இதை வேதனைப்பட்டிருப்பார்கள். இது எல்லாமே நமக்குள் வினையாக இந்த உயிர் உருவாக்கத்தான் செய்யும். இந்த விதி அதனால் செய்யப்பட்ட விளைவுகளை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் குரு அதிலே நமக்கு தெளிவாக சுட்டி காட்டக்கூடியது அதுதான். விதி வலிமையானது, அது நம்மை இயக்குகிறது, அது நம்மை ஆட்டி படைக்கிறது என்றாலும் அந்த நேரத்திலே சரி நாம் செய்த இந்த நிலைகளுக்கு இது இன்று நடக்கின்றது என்று அதை மனதார ஏற்றுக்கொண்டு சரி பரவாயில்லை, அறியாத நிலைகளுக்கு இது கழிகின்றது நம்மிடமிருந்து விலகிச் செல்லுகிறது என்று மனப்பூர்வமாக எண்ணி நான் அருள் ஒளி பெறுவேன், அந்த அருள் சக்தியை நான் கூட்டிக் கொள்வேன் என்று குருநாதர் அடிக்கடி நம்மிடம் தபோவனத்திலே திரும்ப திரும்ப சொன்னதுதான். எம்மிடம் கஷ்டங்களை திரும்ப திரும்ப சொல்லாதீர்கள், எனக்கு அருள் ஒளி வேண்டும், இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றே கேளுங்கள் என்று அவர் சொன்னதனுடைய நோக்கமே அதுதான். ஆக கஷ்டத்தை எனக்கு கேட்க பிடிக்கவில்லை, அதனால் இன்று அல்ல. நாம் கஷ்டங்களை திரும்ப திரும்ப சொல்ல ஏற்கனவே உருவான ஊழ் வினை ஒரு விதியாக இயக்குகிறது என்றால் அந்த கஷ்டத்தையே மீண்டும் மீண்டும் என்ன அந்த விதி கூடிக்கொண்டே போகின்றது. ஆக விதி என்றாலும் வினை என்றாலும் ஒன்றுதான். இந்த வினைகளை கரைப்பதற்குத்தான் ஆலயங்களை காட்டினார்கள். ஆக நாம் இந்த ஆத்மசுத்தி செய்வதே வினைகளை கரைப்பதற்கு. ஆகவே வினைகளை கரைப்பது என்றால் நமக்குள் ஏற்படக்கூடிய அந்தந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய நிலைகளை அவ்வப்பொழுது உடனுக்குடன் அதை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் ஆத்மசுத்தி. இப்பொழுது நாம் நிறுத்தி நிதானமாக துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும், அங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும், என்னுடைய கணவன் பெற வேண்டும், என் மனைவி பெற வேண்டும், என் குழந்தைகள் பெற வேண்டும், என் தாய் தந்தையர் பெற வேண்டும், என் நண்பர்கள் பெற வேண்டும், உறவினர்கள் பெற வேண்டும், என்னுடன் பிறந்தவர்கள் பெற வேண்டும், என்னுடன் தொழில் செய்வோர் பெற வேண்டும், நான் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் என்று எத்தனை முறை நாம் இப்பொழுது எண்ணினாலும் இந்த எடுத்த பயிற்சியை, இந்த எடுத்த ஒரு பழக்கத்தை இப்பொழுது நாம் எப்படி இயங்கி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் மன அமைதி கொண்டு செயல்படுத்துகின்றோமோ அதை அந்த நேரத்திலே, அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரத்திலே நாம் காலையிலிருந்து இரவு வரை என்று சொல்லுகின்றன அந்த சந்திக்கக்கூடிய நேரங்களிலே அதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையோ துன்பங்களையோ அதிர்ச்சியான நிலைகளையோ அல்லது குடும்பத்தில் பல நாட்களாக ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்காது இருந்தோ அல்லது ஒருவர் அடிக்கடி தொல்லை கொடுக்கிறார் என்றோ இதையே எண்ணிக்கொண்டிருப்பதை விடுத்து அதை நிறுத்திவிட்டு, ஏனென்றால் அதனால்தான் திரும்ப சொல்கின்றார்கள், அதை என்ன அந்த விதி நமக்குள் கூடிக்கொண்டே வரும். ஒரு விதியே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் பல விதிகளை கூட்டினால் எப்படி இருக்கும்? ஆக விதியை, அந்த வினைகளை, ஊழ் வினைகளை நாம் கழிக்கத்தான் வேண்டும் என்றால் அதற்குத்தான் சொல்வது, நாம் அடுத்தவர்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் சக்தியை பாய்ச்சினாலும் அவர்கள் அதை எண்ணி எடுத்தால்தான் அவர்களுக்குள் மாற்றமாகும். ஆக நாம் முதலிலே மாறுகின்றோம்.
நாம் நம்மை மாற்றுவதற்குத்தான் ஆத்ம சுத்தியை நமக்கு பயிற்சியாக கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நாம் யாரிடம் பேசுகின்றோம், நாம் எதை பேசினோம், அவர் என்ன பேசினார், நாம் என்ன சொன்னோம் என்பதை அவர் பேச நாம் பேச, நாம் பேச அவர் பேச என்ற நிலை இல்லாதபடி, அவர் நமக்கு ஏற்புடைய கருத்தை சொல்லாதபடியோ அல்லது நம்மை உணர்ச்சி வசப்படும்படி சொல்லி இருந்தாலும் அந்த நேரத்திலே அவருடைய உணர்வின்பால் சிக்காது ஈஸ்வரா ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி நம் குருவின்பால் நினைவை செலுத்தி இப்பொழுது எப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் அமைதி கொண்டு உள்ளபூர்வமாக நாம் ஒரு சாந்தமான நிலைகளை நம் நினைவுகளை திருப்புகின்றோம். குருநாதர் சொல்வது போன்று எம்முடைய உபதேசங்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் மற்றவர் உணர்வுகளை நுகர்ந்தால் அது எப்படி மறைத்து விடுகிறது என்று சொல்லுகின்றாலும் அந்த மறைத்த நிலைகளை மீண்டும் நாம் அதை பிளந்து, அதான் சித்திரை சிறு திரை என்று சொல்வது, அந்த சிறு திரைகளை அவ்வப்பொழுது தூய்மையாக்கி அந்த தூய்மையாக்கக்கூடிய அந்த நினைவினுடைய ஆற்றல் அந்த நேரத்தில் வருவதற்கு இந்த பயிற்சியை நாம் நினைவு கொண்டு வந்து இப்பொழுது எடுத்து பழகக்கூடிய அந்த சக்தியை, இந்த பதிவை, இந்த நினைவை அங்கே கொண்டு வந்து, ஏனென்றால் நாம் சொல்லுவோம் கஷ்டமாக இருக்கும் பொழுது கஷ்டத்தை எண்ணாது, எப்படி கஷ்டம் என்று சொல்லாது நான் நலமாக இருக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று நாம் சொல்லலாம். அது உணர்வின் இயக்கம். ஆனால் கஷ்டம் 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 என்று சொன்னால் கஷ்டம் போய்விடுமா? அதற்கு பதில் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்னால் அந்த சக்தி கிடைத்து நாம் விடுபட்டால் நல்லதுதான். ஆக நல்ல வினைகளை, அதனால்தான் நல்லவர்கள் நிழலை நாட வேண்டும் என்று அன்று வாக்காக கொடுத்துள்ளார்கள். ஆகவே குருநாதர் சொன்னது போன்று நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையோ கஷ்டங்களையோ நம்மீள், நம் சட்டை மீதோ மற்ற இடங்களில் பட்ட தூசிகளை எப்படி நாம் தட்டி அந்த தூசியை, மேலே பட்ட தூசியை லேசாக தட்டி விடுவது போன்று, அந்த தூசிகளை அப்புறப்படுத்துவது போன்று நம்முடைய தியானம் இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்ம சுத்தி இருக்க வேண்டும். இப்படி வருகின்றதே, இப்படி பேசுகின்றார்களே, இப்படியேதான் இருக்கின்றது என்று மீண்டும் மீண்டும் அதை அழுத்தமான நிலைகள் அதையே எண்ணி, அதையே நாம் சுவாசித்து, அதையே நமக்குள் தியானமாக்கி, அதையே நமக்குள் தவமாக்காதபடி குருநாதர் சொன்ன பதிவை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து, ஏன் இதை சொல்லுகின்றார், அடுத்தவர்களுக்கு ஏன் நாம் தியானம் செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்காக நம்முடைய சொல் செயல் பேச்சு மூச்சு பார்வை ஏன் புனிதப்படுத்த வேண்டும் என்ற மூலக்கூறுகளை உணர்ந்து நாம் நம்மை ஞானியாக மாற்றுவதற்குத்தான் பல கோடி சரீரங்களிலிருந்து வளர்ச்சி பெற்று மனிதனாக வந்த நிலையில் இந்த உடல் பெறும் வினைகளை மீண்டும் இன்னொரு உடல் பெறும் நிலைகளுக்கு வித்திடாதபடி இந்த வினைகளை கரைப்பதற்குத்தான் திருவள்ளுவர் சொன்னது போன்று இந்த பிறவி கடலை நாம் கடப்பதற்குத்தான் இந்த சரீரத்தை பெற்றுள்ளோம். ஆக இந்த சரீரம் எப்படி கழியக்கூடியதோ, இந்த சரீரத்திலே நாம் நுகர்ந்த ஒரு தீமையான உணர்வுகளும் கழியக்கூடியதான். ஆகவே கழியக்கூடியதை மீண்டும் நாம் நினைவுக்கு கொண்டு வராதபடி குருநாதர் சொன்ன உணர்வோடு அருள் ஒளியை பெறுவோம். அருள் ஒளியை எல்லோரும் பெறச் செய்வோம். அதற்காகத்தான் நாம் நம்முடைய சொல் செயல் புனிதம் பெற வேண்டும். ஏனென்றால் இந்த நல்லவர்களை காக்க வேண்டும், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை காக்க வேண்டும், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கு உயர்ந்த ஆகாரமாக உயர்ந்த சத்தை கொடுக்க வேண்டும். ஆக ஒரு விட்டில் பூச்சி ஒரு விளக்கிலே அறியாமல் தான் படுகின்றது, அந்த நெருப்பிலே பட்டு கருகுகின்றது. ஆனால் நாம் மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் ஆறாவது அறிவு கொண்ட நாம் அந்த விட்டில் பூச்சி அது நெருப்பு என்று அதற்கு தெரியாது. ஆனால் அந்த ஒளியை பார்த்து அந்த ஒளியினால் ஈர்க்கப்பட்டு அதில் விழுந்து மடிகின்றது. இதை போன்றுதான் நாம் நல்லது செய்கின்றோம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம். காலையிலிருந்து நாம் நல்லதைத்தானே நினைத்து நல்லதைத்தானே செய்ய விரும்புகின்றோம். எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே குடும்பத்திலோ தொழிலிலோ நாம் நல்லதைத்தானே நினைக்கிறோம் என்று நாம் சொல்லி அந்த விட்டில் பூச்சி எப்படி அறியாத நிலையில் அதில் கருகின்றதோ, நம்முடைய ஆறாவது அறிவு அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியின்பால் அவருடைய கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ துன்பங்களையோ துயரங்களையோ அதை அறியாது நாம் நுகர்ந்து விடுகின்றோம். அந்த நுகர்ந்த நிலைகள் நம் ஆறாவது அறிவை கருக்கி விடுகின்றது. அதைத்தான் குருநாதர் நமக்கு தெளிவுபடுத்தி கார்த்திகேயா என்று அந்த வெளிச்சமான உணர்வுகளை, ஏனென்றால் நாம் நினைக்கின்றோம் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நுகர்ந்தால் நமக்கு இடையூறு செய்பவர்களையோ அல்லது மற்ற நிலைகளையோ அது சீர்படுத்தி தரும். பக்தி மார்க்கத்திலே சொல்வது போன்றால் நாம் அந்த இருளை போக்கக்கூடிய உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்தால் அந்த ஒளி, அந்த வெளிச்சம் நமக்குள் அருள் பாதையை காட்டும்.
பொருளறிந்து செயல்படக்கூடிய சக்தியை நமக்குள் உருவாக்கும். ஆக நாம் அடுத்தவரை மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பதை காட்டிலும் நாம் குருநாதர் காட்டிய வழியிலே அருள் ஒளியை பெறுவேன், என் சொல் செயல் புனிதம் பெற வேண்டும், என் பேச்சும் மூச்சும் உலக மக்களை காக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும், என் பார்வையால் பேச்சால் மூச்சால் என் குடும்பத்தில் ஒரு அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், நாங்கள் பேரருள் பேரொழி பெற்று வாழ்ந்திட வேண்டும், மலரை போன்ற மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும். எங்களுடைய மனம் தங்கம் எப்படி மங்காது இருக்கின்றதோ அந்த தங்கம் எப்பொழுதுமே மங்காத நிலைகள் போன்று எங்களுடைய மனம் பிறருடைய சொல்லை கேட்டு பிறருடைய செயலை கேட்டு அல்லது மற்ற நிலைகளை பார்த்து அது மங்கி விடாதபடி அந்த தங்கம் போன்று எப்பொழுதுமே உறுதியாக நிறம் மாறாது பளிச்சிடும் நிலைகளாக இருக்க வேண்டும். வைரம் எப்படி ஜொலிக்கின்றதோ அதுபோன்று எங்களுடைய சொல் எந்த இடத்திலும் கடும் சொல்லாக இல்லாதபடி ஜொலித்திடும் சொல்லாக எங்களுடைய சொல் வர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்த நிலைகளாக ஆகாதபடி அந்த வைரத்தை போன்று ஜொலித்திடும் நிலைகள் பெற வேண்டும். எங்கள் வாழ்க்கையும் அவ்வாறே ஜொலிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் ஒவ்வொருவரும் மனிதனாக நாம் குருநாதர் காட்டிய வழியிலே தியானம் என்று இருந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தையோ நஷ்டங்களையோ துன்பங்களையோ துயரங்களையோ சில நிகழ்வுகளோ எல்லோருடைய மனதிலும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆக அது ஒரு பக்கம் உள்ளே ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் அதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்த அதற்கு ஜீவன் கொடுக்காது இந்த உயர்ந்த சக்தியை மீண்டும் மீண்டும் நாம் பெற்றோம் என்றால் இது நல்ல வினைகளாக சேருகின்றது. அது மட்டுமல்ல, அந்த வினைகளை பற்றி குரு உபதேசம் கொடுக்கப்படும் பொழுது ஈஸ்வர பற்று சொல்லுகின்றார், நீ அதாவது ஒரு பிறவியில் நீயும் நானும் தொடர்பு கொண்டிருந்தோம், அந்த பிறவியிலே நீ எனக்கு உதவி செய்தாய், ஆக இந்த சரீரத்தில் இந்த பிறவியில் நான் அந்த அருள் சக்தியை பெற்று வளர்த்து கொண்டிருக்கின்றேன். ஆக நீ அந்த போன ஜென்மத்தில் இதற்கு முன் தொடர்பு கொண்ட நிலை எனக்கு உதவி செய்ததால் இன்று நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று ஈஸ்வரப்பற்று இந்த வாக்கினை கொடுக்கின்றார். எப்படி தீய வினைகள் இயங்குகின்றதோ அதே போன்றுதான் நல்வினைகளும் நம்மை இயக்கும். ஆகவே குருநாதர் காட்டிய வழியிலே நாம் எப்பொழுதுமே இந்த நல்வினைகளை சேர்க்க வேண்டும். இந்த நல்வினைகளை சேர்க்கக்கூடிய முக்கியமான ஆயுதமே இந்த ஆத்ம சுத்தி தான். ஆத்ம சுத்தி என்பது வெறும் சடங்காக வெறும் ஒரு கண்ணை மூடுகின்றோம், ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நினைக்கின்றோம், மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும், என்னை பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் என்று வெறும் சொல்லாதபடி ஏன் சொல்லுகின்றார்கள் அதை உணர்வோடு நாம் எடுத்து நமக்குள் அதை பாய்ச்சி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த நேரத்திலே அதாவது யாரிடமாவது பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லது யாராவது நம்மிடம் அந்த இடைஞ்சலான அல்லது வேதனைப்படும்படியான சொல்லுகளை சொல்லிக் கொண்டிருந்தால் அதை உற்று கேட்டு அதன்பால் ஈர்க்கப்படாது அந்த இடத்தில் நிறுத்தி உற்சாகப்படுத்தி ஈஸ்வரா அந்த நேரத்தில் நாம் கண்ணின் நினைவை உயிர்பால் கொண்டு வந்து ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி, ஏனென்றால் இதையெல்லாம் உணர்த்துபவர் அவர்தான். எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்து மீண்டிடும் சக்திகளை நமக்கு உணர்த்துபவரும் அவர்தான். அந்த உபாயங்களை கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவரும் அவர்தான். அந்த உபாயங்கள் மூலம் தீமைகளை வென்றவரும் அவர்தான். அந்த உணர்வுகளை ஒளியாக மாற்றியவரும் அவர்தான். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பேருண்மைகளை உணர்த்தியவரும் உணர்த்தி கொண்டிருப்பவரும் அவர்தான். அந்த நேரத்திலே மறக்காது ஞான குருவை எண்ணி அவர் சொல்வது போன்று கஷ்டமாக இருக்கிறது துன்பமாக இருக்கிறது என்று சொல்வதை விடுத்துவிட்டு, குரு சாமி இந்த மாதிரி இருக்கின்றது, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், அவருடைய சொல் எனக்கு இது மாதிரி செய்கின்றது, என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை, இதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வேண்டும் என்று அவரை உற்று பார்த்தபடியே இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சி அந்த நேரத்தில் நினைவு கொண்டு வந்து நம் உயிரின்பால் குருவின்பால் நினைவை செலுத்தி அவர் சொல்லக்கூடியது எதற்குமே பதில் சொல்லாதபடி மௌனமாக இருந்து நம் நிலைமைகளை விண்ணிலே செலுத்தினோம் என்றால் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஆத்ம சுத்தி பயிற்சியை நாம் அந்த இடத்திலே சீராக பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆகின்றோம். அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே அந்த குரு அருள் பேரருளாக துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி அந்த இடத்திலே இயக்க சக்தியாக அவருடைய உணர்வு நம்மை இயக்குகிறது என்று சொல்லுகின்றன. அதை நிறுத்திவிட்டு குரு காட்டிய அருள் வழியிலே மகிழ்ச்சியுடைய உணர்வு துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வு குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி அங்கே ஆட்சிக்கு வருகின்றது. அப்பொழுது நாம் அந்த இடத்திலே தெய்வமாகின்றோம், நமக்குள் தெய்வ சக்திகள் வளர்கின்றது, அவரால் நாம் நன்மை பெறுகின்றோம், அவரால் நாம் உயர்ந்த சக்திகளை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் அப்பொழுது உருவாக்குகின்றோம். இதுதான் ஆத்மசக்தியினுடைய முக்கியமான மூலக்கூறு. ஈஸ்வரா என்று உயிரை எண்ண வேண்டும், துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவு செலுத்த வேண்டும், நம் குருநாதரோடு
அவர் உடலுடன் இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வோமோ அதை போன்று நாம் அவரிடம் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த மாதிரி இருக்கின்றது, இதிலிருந்து மீள வேண்டும், இதிலிருந்து விடுபட வேண்டும். என்னுடைய சொல் அவருக்கு நல்லதாகப்பட வேண்டும், அவருடைய சொல் எனக்கு நல்லதாகப்பட வேண்டும். நாங்கள் இருவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று அவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு நம் கண்ணின் நினைவை மேல் நோக்கி செலுத்தி கண்களை திறந்தபடியே நம் குருவோடு, மகரிஷிகளோடு, துருவ நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்வதே ஆத்மசுத்தியினுடைய முக்கியமான மூலக்கூறாகும். ஆக இதை அந்த நேரத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலே, சிக்கலான நேரங்களில் செய்து பழகினோம் என்றால் இந்த வாழ்க்கை, மற்றவர்கள் சொல்வார்கள் ஒரு சில நேரம் நம்மை பார்த்து, உனக்கு என்ன, எந்த கவலையும் இல்லை என்று சொல்வது போன்று இந்த முறைப்படி நாம் செய்தோம் என்றால் நம் அன்றாட வாழ்க்கையை ஒரு உற்சாகமான ஏகாந்தமான வாழ்க்கையாக, எதை பற்றியும் கவலை இல்லை என்று சொல்லுகின்றார்கள், அதை போன்று எந்த கவலையும் நம்மை தாக்காது. அருஞான உணர்வு கொண்டு இது இப்படித்தான் நடக்கும், இந்த காரியம் இந்த நேரத்தில் நடக்கும், இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, சஞ்சலப்பட வேண்டியதில்லை என்று மன உறுதி கிடைக்கும், ஒரு தெம்பு வரும். ஆக அதைத்தான் நாம் இப்பொழுது பயிற்சியாக செயல்படுத்துகின்றோம். ஆக மற்றவர்களுக்காக ஏன் தியானம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை மாற்ற அல்ல, நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு, நம்மேல் பட்ட அவர்களுடைய உணர்வு தூசிகளாகப்படுவதை துடைப்பதற்குத்தான். ஆக மேலே நம் மீது ஏதாவது பட்டால் எப்படி உடனே தட்டி விடுகின்றோமோ, உஷாராக இருக்கின்றோமோ, அதை போன்று பெரிதோருடைய உணர்வுகள் நம் மீது பட்டாலே நம்முடைய நினைவு, கண்ணினுடைய நினைவு, உயிரின் பாலம், துருவ நட்சத்திரத்தின் பாலம், நம் குருநாதரோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். நினைவை செலுத்தினால் போதும், அந்த உணர்வு நமது குரு மகரிஷிகளோடு, நம் குருநாதரோடு, துருவ நட்சத்திரத்தோடு அவர் எப்படி, ஏனென்றால் நாம் இன்று ஒருவரை சந்தித்து அதனுடைய உணர்ச்சி வசப்பட்டு சிக்குகின்றோம். ஆனால் நம் குருநாதர் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த வாக்கினை பதிவு செய்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கும் இருந்த இடத்திலிருந்து நம்மிடம் பேசிக்கொண்டே, தபோவனத்தில் இருந்து கொண்டு, எந்த வேலையும் செய்து கொண்டு எல்லோருக்கும் அந்த உணர்வுகளை அவர் பாய்ச்சி, மற்றவருடைய உணர்வு அவரை இயக்காதபடி அவர் குரு காட்டிய அந்த அல்வழி துருவ நட்சத்திரத்தின்பால் தன்னுடைய நினைவுகளை ஒன்றை செய்து அதைத்தான் தனக்குள் தியானமாக, தவமாக வளர்த்து அதைத்தான் நமக்கு பாய்ச்சினார். அதன் வழிதான் எல்லோரையும் இயக்கினார், இன்றும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த உண்மைகளை நாம் உணர்ந்து குரு எப்படி எல்லோருக்கும் அந்த அல்வழியை பாய்ச்சி அவருடைய வேதனையோ துன்பமோ தன்னை சாடாதபடி தன்னை நாடி வந்தவர்களுக்கு உயர்ந்த சக்தியை அவர் வழிகாட்டினாரோ, அதுபோன்று நாமும் நம் ஞான குருவை போன்று நமது ஆன்மாவை மிக மிக சக்தி வாய்ந்த ஆன்மாக, அவர் ஆன்மாவை அவர் எப்படி பரிசுத்தமாக சக்தி வாய்ந்ததாக பேரருள் பேரொழியாக அவர் தனக்குள் விளைய வைத்தாரோ, அந்த குருவின் பால் நினைவை செலுத்தி ஞான குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவோம். அந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது நான் ஒரு 2 நிமிடம் இந்த பயிற்சியை இப்பொழுது சொன்னதை எல்லாம் குருநாதர் நமக்கு சொன்னதுதான், நமக்குள் பதிய வைத்ததுதான். அந்த ஞான வித்திற்கு நாம் மீண்டும் ஜீவன் கொடுத்து அதை காலையிலிருந்து இரவு வரை நாம் சந்திக்கும் சந்தர்ப்பங்களிலே அந்த நேரத்திலே இந்த நினைவை வைத்து ஜீவன் கொடுத்து அதை இயக்கி பார்த்தோம் என்றால் நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து செய்த தியானத்தில் கிடைக்கக்கூடிய சக்தியை காட்டிலும் அந்த 1 நிமிட ஆத்ம சுத்தியிலே குரு மூலமாக, மகரிஷிகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அந்த ஞானிகளோடு, மகரிஷிகளுடைய அருள்வட்டத்தோடு இணைந்து நம் ஞானிகளுடன் தான், மகரிஷிகளுடன் தான், குருவுடன் தான் வாழுகின்றோம், மெய்ஞானிகளுடன் தான் வாழுகிறோம் என்பதை நாம் அந்த அற்புதங்களை அந்த நாம் சாதாரணமாக, அதாவது இதெல்லாம் மிகவும் கஷ்டமானது என்று எப்படி அதை எண்ணினோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் மிக மிக சாதாரணமாக அதை விலகி செல்வதையும், அதற்குண்டான யுக்திகளும், அதற்குண்டான வாய்ப்பு, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமான அந்த உயர்ந்த ஞானங்களும் அந்த நேரத்திலே நமக்கு கிடைத்து, குருநாதர் சொன்ன, சாமி அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய பேரானந்த பெரு மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். அதற்குண்டான பயிற்சி தான் இது. ஆத்ம சுத்தியை நாம் வெறுமன ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி மகரிஷி நட்சத்திரத்தை பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று ஏதோ சொல்லாக சொல்லிவிட்டு, சாமி சொன்னது போன்று என் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும், என் பேச்சு மூச்சு உலக மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்ய வேண்டும் என்று வெறும் வாசகம் சொல்வது போன்று சொல்லாதவை, அது உணர்வு பூர்வமாக மீண்டும் மீண்டும் குருவின்பால் நினைவை செலுத்தி, அவர் இருந்தால் அவர் நமக்கு எப்படி இந்த உண்மைகளை உணர்த்துவாரோ, நாம் எப்படி அவர்கள் கேட்டு அந்த உண்மைகளை தெரிந்து கொள்வோமோ, அதையே இன்று நாம் சூட்சுமமாக குருநாதர் இல்லை என்று நாம் எண்ண வேண்டியதில்லை, நம்முடன் தான் இருக்கின்றார்.
நம்மைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார், நமக்குத்தான் இந்த சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அவரோடு, ஏனென்றால் அவர்தான் இதை சொல்லுகின்றார். அவர் அப்படி சொல்லும் பொழுது நாம் அவருடன் கைகோர்த்து அவருடன் இணைந்த நிலையாக நம்முடைய வாழ்க்கையில் 24 மணி நேரம் குரு காட்டி வழியிலே நாம் தொடர்பு கொண்டு அந்த குரு அருளை பெற முடியும். குரு அருளால் பேரருளை பெற முடியும். வாழ்க்கையில் வந்த துன்பங்களை, மேலேப்பட்ட தூசிகளை தட்டி விடுவது கொண்டு தட்டிவிட முடியும். அந்த ஞானியினுடைய அருள் வாக்குகளை இந்த வாழ்க்கையில பயன்படுத்த முடியும். ஆகவே ஒரு 2 நிமிடம் ஞான குருவை எண்ணி, ஞான குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும். அந்த ஆத்ம சித்தியுடைய முழு பயனை நாங்கள் பெற வேண்டும். 24 மணி நேரம் அதை பயன்படுத்தக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் ஏங்கி தியானிப்போம். இந்த ஆத்மசித்தி பயிற்சியிலே கலந்து கொண்ட அனைவரும் அவர்கள் குடும்பத்தாரும் ஞானகுருவின் அருள் சக்தி பெற்று, ஞானகுருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று இந்த வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை 24 மணி நேரமும் அந்த சக்தியை பெறக்கூடிய அந்த தகுதி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். குரு அருளை வேண்டுவோம். குரு அருளை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தியானிப்போம். நாம் இன்னொன்றையும் இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இந்த பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். சாமி உடலுடன் இருக்கும் பொழுது கூட தவவனத்திலோ மற்ற இடங்களிலோ அல்லது நாம் நேர்முகமாக சந்தித்தால் கூட இதை கேட்கலாமா, கேட்டால் ஏதாவது நினைப்பாரா, அல்லது கேட்டால் பதில் சொல்வாரா என்றெல்லாம் நமக்கு எத்தனையோ தடங்கல்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் குருநாதரை எண்ணி இந்த ஆத்மசித்தி செஞ்சு அவரிடம் கேட்பதற்கு தடை ஏதும் இல்லை. அவரிடம் எதையும் கேட்கலாம், எதையும் கேட்டு நாம் தெளிவு பெறலாம். ஆக அவர் உடலோடு இருந்து அவரிடம் தொடர்பு கொண்டு நாம் வினாக்களை எழுப்பி அல்லது சந்தேகங்களை தெளிவு பெற நாம் முயற்சிப்பதை காட்டிலும் இந்த சூட்சுமமான வழியில் விண்ணுலகத்தில் அவர் சப்தரிஷி மண்டலத்துடன் அங்கமாக ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடன் நாம் இன்னும் எவ்வளவோ விஷயங்களை, எவ்வளவோ ஞானங்களை, எவ்வளவோ பேருண்மைகளை எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். அந்த எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஆத்மசுத்தி. அந்த ஆத்மசுத்தியை அந்த நேரத்திலே நான் வெளியில எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், குறிப்பாக சொல்வது கண்களை திறந்திருக்கும் பொழுதே உள் நினைவாக ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி, துருவ நட்சத்திரத்தை எண்ணி, ஞான குருவை எண்ணி, அங்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அப்படியே அவரிடம் படம் பிடித்து காட்டி இதிலிருந்து விடுபட வேண்டும், இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய அருளாசி வேண்டும். உங்களுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுடைய உணர்வு இங்கே செயல்பட வேண்டும். அந்த பேரருள் இங்கே அதன் வழி நான் செயல்பட வேண்டும் என்று அந்த கணத்திலே அந்த இடத்திலேயே நாம் அதை நிறுத்திவிட்டு இங்கே செயல்பட்டோம் என்றால் குருவனுடைய பரிபூர்ணமான ஆசி நமக்கு கிடைக்கும். அவருடைய தொடர்பு கிடைக்கும். குருநாதர் எப்படி ஈஸ்வரப்பட்டருடன் சூட்சமாக தொடர்பு கொண்டு பல நிலைகளை அவர் உடலை விட்டு பிரிந்து வின் சென்ற பின் உணர்ந்தாரோ அதை போன்று நாமும் குருநாதர் இல்லை என்று எண்ணாதபடி அவரை நாம் அருகிலேயே வைத்துக் கொண்டுதான் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த ஆத்மசுத்தி மூலமாக பரிபூர்ணமாக ஞானவனுடைய தொடர்பு எல்லோருக்கும் கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லுகின்றேன். இதை அனுபவித்து பார்த்தால் பேருண்மைகள் தெரிய வரும். அந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆத்மசக்தி பயிற்சியை நாம் நிறைவு செய்வோம். உயிரான ஈசனை வேண்டி எல்லோருக்கும் அந்த தகுதி கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் உண்டு. எல்லோரும் அந்த பேரானந்த பெருமகிழ்ச்சி பெற்று ஒவ்வொரு நாளும் இனி நடப்பதெல்லாம், நாம் இனி வாழ்வதெல்லாம் ஏகாந்த வாழ்க்கை,
மகிழ்ந்த வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கையே நமக்கு கிடைக்கும். மற்றவர்களை மகிழ செய்வோம் என்று இதையே நாம் இன்று இரவு முழுவதும் மனப்பூர்வமாக மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தியாக நம் குரு மூலமாக, குரு காட்டிய அருள்வழி மூலமாக, குரு காட்டிய அருள்வழியை கடைபிடிப்பதன் மூலமாக, ஆத்மசக்தி என்ற நேரத்தில் அவர் மூலமாக அந்த சக்தியை பெறுவதன் மூலமாக ஒவ்வொரு நொடி பொழுதும் மகிழ்ந்து வாழ முடியும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த பயிற்சியை நிறைவு செய்வோம். ஓ ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா. ஞான குருவினுடைய அருள் நம் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கும். நம்மை நாம் நம்பி குரு வழியில் அந்த சக்திகளை பெறுவோம். குரு வழி வாழ்வோம், அருள் வழி வாழ்வோம். இந்த பயிற்சியை நிறைவு செய்வோம். வணக்கம்.